ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் டே அன்னைக்கு மார்னிங் பிஸி ரொட்டீன் எப்படி இருக்கோ அஸ் அ மதரா அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். மார்னிங் 7 o'clock தான் எந்திரிச்சோம். கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால எந்திரிக்கிறதுக்கே மனசு வர்றதில்ல. இப்போ இங்கே வின்டர் டைம், அதனால் சன் ரைஸ் ஆகிறதே 8:15க்கு மேலே தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 8:30 8:35 அந்த ரேஞ்சில் தான் சன் ரைஸே இருக்கும். கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கிறதுனால எந்திரிக்கிறதுக்கே மனசு வராது. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். 7 மணிக்கு தான் அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. பசங்களை கொஞ்சம் லேட்டாக தான் எழுப்புவோம். நாங்கள் எந்திரிச்சது எழுப்பாமல் நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு, கிச்சனில் இருக்கிற ஒர்க்கில் அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அவங்கள எழுப்புவேன். அப்போ தான் அவங்க அவங்களோட காலையில் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளக்க நான் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் எழுப்புவேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி பொங்கலும் தேங்காய் சட்னி தான் கொடுத்து விட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சியை கட் பண்ணிவிட்டு பொங்கல் ஃபஸ்ட்டு 1 pot ரைஸாக எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டேன். நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டு தாளித்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அரிசி, பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அதில் ஊற்றிடுவேன். முதல்ல ஒரு சின்ன குக்கரில் வச்சுருந்தேன். அப்புறம் அது பொங்கி தட்டுமோங்கிற ஒரு பயம் இருந்தது. அதனால் பெரிய குக்கருக்கு அந்த தண்ணியை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றிட்டேன். கையோட கோகோனட் சட்னிக்கு ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் சட்னிக்கு நான் ட்ரை கோகோனட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் கிடைக்கும், இந்தியன் கிராசரியில் இருக்கும். பட் ஒரு 2-3 தடவை வாங்கி ட்ரை பண்ணப்போ கெட்டு போயிருந்தது. $5 கொடுத்து தேங்காய் வாங்கிட்டு கெட்டு போய் மனசு கஷ்டப்படுறதுக்கு போல் இந்த மாதிரி ட்ரை கோகோனட்டே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் ட்ரை கோகோனட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரோசன் கோகோனட்டும் எனக்கு பிடிக்கிறதில்ல, அதனால் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அந்த ட்ரை கோகோனட்லாம் நம்ம சட்னி பண்ணும்போது கொஞ்சம் வார்ம் வாட்ரு ஊற்றி நம்ம சட்னி பண்ணால் நல்லா நமக்கு அந்த நார்மலாக நம்ம சட்னி பண்ணுற இது இருக்கும். நம்ம பச்சை தண்ணியாக நம்ம கொஞ்சம் கோல்டு வாட்டர் மாதிரி ஊற்றினோம் அப்படின்னா அது ரொம்ப ஃபேட்டாக அரைக்கும் போதே தனியாக அப்படியே ஒரு ஃபேட்டாக திப்பி திப்பியாக ஒரு எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ட்ரை கோகோனட்டில் சட்னி பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் வார்ம் வாட்ரு யூஸ் பண்ணுவேன். சட்னியும் பொங்கலும் தாளித்து விட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா நானும் ரெடி ஆகுறதுக்கு போயிட்டேன். ஏன்னா என்னோடய பெரிய பையனோட ஸ்கூலில் நானும் இன்றைக்கி அவன் கூட போக வேண்டியிருந்தது. ஸ்கூலில் ஒரு சின்ன ஒர்க் இருந்தது. அதனால் பசங்களை எழுப்பி விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒரே டைமில் 3 பேரும் பாத்ரூம் இருந்தால் கிளம்ப முடியாது. அதனால் ஒவ்வொருத்தராக தான் கிளம்ப முடியும். நமக்கு ஒரு பாத்ரூம் தான் இருக்குது வீட்டில். ஸோ அதனால் முதல்ல போய் நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். லஞ்சுக்கு முதல்ல பருப்பு சாதம் தான் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் பிடிக்காது. அவன் தான் பருப்பு சாதத்துக்கு பதிலாக பொங்கலே கொடுத்து விட்ருன்னு சொன்னான். ஸோ 2 ஒன்று தான். இதில் பாசிப்பருப்பு போடுவோம், அதில் துவரம்பருப்பு போடுவோம். அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும்னு தான் பொங்கல் கொடுத்து விட்டேன். தேங்காய் சட்னி ஊற்றி மிக்ஸ் பண்ணிலாம் அவனுக்கு சாப்பிட தெரியாது. ஸோ எதுக்கும் நான் கொடுத்து விடுவோங்கிறதுக்காக தனியாக கொடுத்து விட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை தான் ஊற்றினேன். நார்மல் தோசைக்கு பதிலாக கொஞ்ச நாள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுங்கிறதுக்காக கேரட்டை நல்லா இலச்சி வச்சுட்டு நார்மலாக தோசை ஊற்றுறத கொஞ்சம் முந்தையாக ஊற்றிட்டேன். நான் மெல்லிசாக ஊற்றாமல் கொஞ்சம் தடிமனாக ஊற்றிட்டு அது மேலே கேரட்டை கொஞ்சம் தூவி விட்டுட்டேன்னா இது பசங்களுக்கு பிடிக்கும். கேரட் தோசைன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். பொங்கல் 1 pot ரைஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதனால் தனியாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அதில் அந்த ஏற்கனவே ரெடியான பொங்கல் மேலே போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கூட ஃபுட் ஜாரில் எடுத்து வச்சுட்டேன். இந்த ஃபுட் ஜாரை இன்பிட்வீனில் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக கெட்டிலில் தண்ணி ஊற்றி அந்த ஃபுட் ஜாரில் ஊற்றிட்டு அந்த ஸ்டீம் வர்ற வரைக்கும் அந்த ஃபுட் ஜார் இருக்கணும். அந்த ஸ்டீமோட 2வது நம்ம வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீமோட அந்த ஹீட் இருக்கும் போதே நம்ம பேக் பண்ணோன்னா லன்ச் டைமில் ஓரளவுக்கு அந்த பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் ஓரளவு சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால் அந்த மாதிரி தான் பேக் பண்ணி எடுத்து வச்சேன். ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிளும் ஒரு கப் கேக் மட்டும் வச்சு விட்டுட்டேன். நான் இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற டைமில் அவங்களுக்கு கேரட் தோசை ஊற்றி கொடுத்துருவேன். அவங்க 2 பேரும் சாப்பிட்ருவாங்க. அந்த டைமில் நான் லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அப்புறம் அவங்களுக்கு வாட்டரு நார்மல் வாட்டர் ஊற்றாமல் அந்த தெர்மாஸ் வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அந்த ஸ்டீம் வர்ற வரைக்கும் வச்சுட்டு நான் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு திரும்ப நார்மல் வாட்டரும் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வார்மாக இருக்கும். பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர்ற மாதிரி நான் வச்சு ஊற்றி விட்டுருவேன் பாட்டிலில்.
நான் வீடியோ எடுத்த அந்த டே வந்து பசங்களோட சேர்ந்து நானும் கிளம்ப வேண்டியிருந்தது. ஸ்கூலுக்கு அவங்க கூட போக வேண்டியிருந்ததுங்கிறனால, அங்கங்க கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். பேக்கிங்லாம் வந்து சரியா எடுக்க முடியல. கொஞ்சம் விட்டு விட்டு தான் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு சின்ன பையன் வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டு போயிருவாங்க. அவன ஸ்கூல்ல விடுறதுக்கு. அவனுக்கு கொஞ்சம் தூரம். அதனால ஹஸ்பண்ட் போய் விட்டுருவாங்க. பெரிய பையனுக்கு பக்கத்திலே தான் ஸ்கூலு. அவனுக்கு வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தான். அதையும் எடுத்துட்டு போக வேண்டியிருந்தது. ஸோ, அதனால நான் அவன் கூட போயிட்டேன். இன்னைக்கு கிளைமேட் வந்து செம்ம சில்லுன்னு இருந்தது. நான் வந்து அவசரமா கிளம்பி போனதுனால ஜாக்கெட் மட்டும் போட்டுட்டு ஷூவ போட்டு போயிட்டேன். சாக்ஸ் கூட போடல. பட் அந்த அளவுக்கு தெரியல. வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் ஸ்கூலு. ஸோ அந்த அளவுக்கு தெரியல. பட் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த சில்னஸ் வந்து நல்லா ஃபீல் ஆச்சு. ஸ்கூலில் ஒரு 15 மினிட்ஸ் ஒர்க்கு தான். அதனால் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துட்டேன். நான் வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளக்குமே ஹஸ்பண்ட் வந்து சின்ன பையனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பேக் பண்ணது பசங்களுக்கு காலையில் சமைச்சது எல்லாமே அங்கங்கே இருக்கும். வீட்டில் வந்து சாப்பிட்ட தட்டு எல்லாமே அவங்க அங்கங்கே அப்படியே ஏதோ காலையில் எப்படினாலும் அவசரத்தில் கிளம்பி போகிறதுனால அப்படியே போட்டு போவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, கேரட் வந்து துருவுனது மீதி இருந்தது. அதை ஒரு சின்ன பவுலில் வந்து எடுத்து வச்சிட்டேன். இந்த துருவுன கேரட்டில் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு 2, 3 ட்ராப் லெமன் விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டோன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா சேலட் சாப்பிட்ட மாதிரியே ஒரு நல்லாயிருக்கும். ஸோ, அதனால் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஒர்க்கும் வந்து கையோட முடிச்சிட்டா நமக்கு அந்த டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எப்படினாலும் காலையிலேயே வந்து ஓரளவு பாதி ஒர்க் முடிச்சிட்டோம். அன்றைக்கி சாம்பார் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் வந்ததுமே குக்கரில் பருப்பு போட்டுட்டு பருப்போடவே சேர்த்து நான் வந்து தக்காளி சேர்த்து போட்டுருவேன். ஏன்னா என்னோடய பசங்களுக்கு வந்து குழம்புல வந்து அந்த தக்காளி தனியாக வந்துச்சுன்னா அதை தூக்கி தூக்கி வைப்பாங்க. அது வந்து நம்ம பருப்போடு சேர்த்து வேக போடும்போது அந்த அவிய போடும்போது நல்லா குழஞ்சி வந்துடும். அதனால் சேர்த்து போட்டுருவேன். அப்புறம் வந்து இன்றைக்கி சைடிஷ்க்கு வந்து சேப்பங்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். இந்த சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சேப்பங்கிழங்கு கிடையாது. இந்தியன் சேப்பங்கிழங்கு வந்து கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து இங்கே உள்ள சேப்பங்கிழங்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சேப்பங்கிழங்கா இருக்கும். வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னா நல்லா குழஞ்சிடும். வேகலைன்னு நினச்சிட்டு நம்ம வச்சுருந்தோன்னா குழஞ்சிடும். அதனால் நான் பாத்திரத்திலே வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். நல்லா தண்ணியில் ஒரு 2, 3 டைம்ஸ் கழுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன். இதை வந்து குக்கரில் வச்சிட்டோன்னா நம்ம வேகலை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் நல்லா வந்து குழஞ்சிரும். ஒரு 2, 3 டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து பாத்திரத்தில் தான் வேக வைப்பேன். ஸோ குக்கரில் வந்து ஒன்று வந்து பருப்பு வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து சேப்பங்கிழங்கு வச்சுருக்கேன். இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு வந்து காலையில் வந்து நார்மல் ஒரு பிளாக் காஃபி தான் வந்து இப்போல்லாம் போட்டு குடிக்கிறது. நார்மல் பிளாக் காஃபி தான். அதோட வந்து கொஞ்சமாக வந்து நான் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் நம்ம காஃபி வந்து எவ்வளோக்கு எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பேன். நான் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். அந்த டைமில் வந்து எங்களோட பகல் டைமில் இந்தியன் டைமில் நைட் டைம் இல்லையா? ஸோ, அதனால் அந்த காஃபி சாப்பிடும்போதே வந்து பிக் பாஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். அது வந்து டிவியில் ஓடிக்கிட்டு இருந்தது. நான் வந்து அப்படியே என்னோடய ஒர்க்கு முடிச்சிடுவோன்ட்டு அதில் விளம்பரம் போடுவாங்க இல்லையா? அந்த விளம்பரம் போடும்போதெல்லாம் வந்து காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சாம்பாருக்கு என்னென்ன காய் வேணுமோ அதை கட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு வந்து வெந்துருச்சான்னு வந்து குத்தி பார்த்தேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஊர்லலாம் வந்து சினுக்கோழி வச்சு குத்தி பார்ப்பேன். இங்கே வந்து என்கிட்ட சினுக்கோழி இல்ல. அதனால் அந்த காய்கறி கட் பண்ணுற கத்தி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம குத்தி பார்த்தோம். குத்தி பார்க்கும்போது அந்த கத்தி வந்து நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்குச்சு அப்படின்னா, கிழங்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம குத்தி பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். கத்தி வந்து உள்ளே போகாது சில நேரம் ஹார்டாக இருக்கும். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து வேக வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். அப்படியே வந்து சாம்பாரும் காய் கட் பண்ணதுனால தாளித்து விட்டுட்டேன். அந்த கரெக்டாக விளம்பரம் போடுவாங்கள்ல பிக் பாஸில், அந்த டைமில் மட்டும்தான் வந்து காய் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாம்பாரும் தாளித்து விட்டுட்டேன்.
சேப்பங்கிழங்கு நல்லா அவிஞ்சதுக்கப்புறமா அதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு லைட்டாக வந்து நார்மல் ரன்னிங் வாட்டரில் காட்டிட்டா ஓரளவு நமக்கு வந்து அந்த உரிக்கிற அளவுக்கு சூடு இருக்கும். அந்த மாதிரி வரும்போது உரிச்சிட்டு சேப்பங்கிழங்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 5 கிழங்கு வச்சுருந்தேன். அதில் வந்து 2 கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். பசங்களுக்கு வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணால் சேப்பங்கிழங்கு பிடிக்காது. அதனால் எங்களுக்கு மட்டும் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு பெப்பர் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி போட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் அவங்க வரும்போது போட்டு கொடுக்கலான்னு 2 கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். எங்களுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு 7, 8 பல் பூண்டு நல்லா தட்டிட்டு அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அப்புறம் மசால் பொடி, மஞ்சப்பொடி, உப்பு எண்ணெயிலே கொஞ்சம் கரிஞ்சிடாமல் வதக்கிட்டு அதிலே அந்த சேப்பங்கிழங்க போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணால் அந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். சாம்பார், சேப்பங்கிழங்கு ஃப்ரை இது 2மே வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரை வந்து ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணலாங்கும்போது எனக்கு வந்து ஒரு கொரியர் வந்து வந்திருந்தது. நான் வந்து ஒரு பேக் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேக்கை ரிசீவ் பண்ணிவிட்டு அதோட மெட்டீரியலு எல்லாமே குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து திரும்ப கிச்சனில் வந்து நம்ம சமைச்ச பாத்திரம் இதெல்லாம் வந்து மீதி இருந்தது. அதுவும் வந்து கையோட க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்பு வந்து நம்ம காலையிலேயே வந்து 2, 3 ஐட்டம் வச்சுருந்ததுனால அந்த கடுகு இதெல்லாம் அங்கங்கே தெரிச்சிருந்தது. அதுவும் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம மதியானத்துக்கு ரைஸ் வைக்கிற வேலை மட்டும்தான். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காரும்போது தான் அந்த ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நமக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது அப்படிங்கிற நினப்பே வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. ஒரு காலையில் 7:00 ஆரம்பித்து ஒரு 10:30 வரைக்கும் உண்டான ஒர்க் இது தான். ஒரு பிஸி மார்னிங் ரொட்டீன். ஸ்கூல் அன்னைக்கு இப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் எனக்கு போகும். எனக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட்லி பசங்க இருக்கிற எல்லா மாமிஸ்க்கும் இந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.